வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 26/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வந்துருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருந்தோம். இது தான் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். அதுதான் வருது, வேறு எதுவும் வரல. நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னு பாருங்கள். 30,152 சரிங்களா. அதே மாதிரி 08,900 ஆமாம் 999. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 79,635 சரிங்களா. 635 நல்லா கவனமாக பார்த்துங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 605 605 தான் கொடுத்துருக்குறோம். என்ன வந்திருக்கு நமக்கு 605. என்ன எடுத்தாங்க 635 சரிங்களா. நம்ம கொடுத்து எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதை தான் நான் சொன்னேன். ரெண்டு கணக்கு கொண்டு வரேன், ஒன்று மேலே ஒன்று கீழே. நம்ம 2 கணக்கில் எது மேட்ச் ஆகுது, கீழே இருக்கிறது இன்றைக்கி மேட்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. 65 நம்ம என்ன கொடுத்தோம் 635 வின்னிங் நம்பரு. நம்ம கொடுத்தது நம்பர் என்ன இருக்குது ஏ போர்டு 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு, சி போர்டு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம என்ன கொடுத்தோம் 26/8/2024 தான் 1 மணி சொல்ல என்ன கொடுத்தோம் 635 அடித்தது 605. நம்ம கொடுத்தது 605 எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோமா, மாற்றி கொடுத்துருக்கோமானா இல்லை, கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஏ போர்டு 6ஆம் நம்பர் அழகாக கொடுத்துருக்கோம், சி போர்டு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுதான் சொல்கிறோம். நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம். நம்ம தெளிவாக சொல்கிறது என்னென்னா, கொடுத்தது 4 நம்பரு, 4 நம்பரில் 2 நம்பர் பாஸ் சரிங்களா. 2 நம்பருமே ஏ போர்டில் அழகாக வந்து உங்களுக்கு 6ஆம் நம்பர் தான் கிடச்சிது, சி போர்டில் அழகாக 5ஆம் நம்பர் தான் கிடச்சிது. 0க்கு 6 9க்கு 5 செம்மையான நம்பர் தெரியுங்களா. ரொம்ப பக்காமான நம்பர், பக்காவான நம்பர். ஏன்னா நம்ம என்ன சொன்னால் 0க்கு எப்பயுமே 6ஆம் நம்பர் தான் வரும். அதே மாதிரி 9க்கு 5 9க்கு 0 இதுதான் மேக்ஸிமம் செட் ஆகும், வேறு எதுவும் செட் ஆகாது. அதைத்தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரியான ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலே நீங்கள் கட்டாயமாக யாருங்க சொல்லுவாங்க ஏ போர்டில் 6ஆம் நம்பரு, சி போர்டில் 5ஆம் நம்பர் தான் வரணும். நம்ம கொடுக்குற நம்பர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது சரிங்களா. அதனால தான் கொடுக்குறேன் நான். இதுவே இன்னும் 2 நம்பர் மட்டுமே நம்ம கொடுக்க முடியாமல் இல்லை. இப்போ 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பரை சேர்த்து நம்ம ஒரே 2 நம்பர் தான் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 2 நம்பர் மட்டுமே கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு குறைஞ்சது ஒரு 8 நிமிஷமாவது வீடியோ போடணும். அப்போ தான் ஒரு 1000 வியூஸ் போனாலே நமக்கு தான் சொன்னோம்ல 33 சென்ட்ஸ் தான் வரும்னு. அந்த 33 சென்ட்ஸாவது வரும். அதே நீங்கள் இந்த 3 நம்பர் கொடுத்து ஒரு 3 நிமிஷத்தில் வீடியோ போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னு என்ன ஆகும்னா நமக்கு சுத்தமாக ஒன்றுமே இருக்காமல் போயிடும். அதனால தான் தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா. ஏன்னா எனக்கு இதுலேருந்து நமக்கு உங்களுக்கு எதுவுமே பெனிஃபிட் கிடையாது. அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். நமக்கு தெரியும் நமக்கு இந்த நம்பர் தான் வரப்போகுது, அந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு தெரியும். அதை அப்படியே கொடுத்தோம்னா எனக்கு கொஞ்சம் வீடியோ லென்த்து வேணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வீடியோ நம்ம பண்ண முடியும். எனக்கு வீடியோவில் விளம்பரம் ஷோ பண்ணுவாங்க, இல்லை பண்ண மாட்டாங்க. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லையா, நான் உங்களை ஏமாற்றணுங்கிறதுனால எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி தான் வருது, இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. அதை தான் சொல்கிறேன் திரும்ப. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாக்டாக 3 நம்பர் மட்டுமே நம்மளால் கொடுக்க முடியாமலாம் இல்லை, கொடுக்க முடியும். ஏன்னா முதல்லலாம் நான் அப்படி கொடுத்துட்டு இருந்த காரணம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் இதில் கொடுத்துருந்தீங்க, இதில் போட்டிருந்தீங்க, தனியாக பணம் கட்டியிருந்தீங்க. அது போக வின்னிங் வந்தால் பணம் ஷேர் கொடுத்துருந்தீங்க. அது மாதிரிலாம் இப்போ நம்ம பண்ணுறதில்ல சரிங்களா. இப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த மாதிரி 8 நிமிஷம் வீடியோ சரி 33 சென்ட்ஸாவது கிடைக்கட்டுமே அப்படிங்கிறக்காக தான் நம்ம இது பண்ணுறமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். 6 மணிக்கு நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, 8 மணிக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அது மட்டும் போதும் சரிங்களா. ஓகே, 6 மணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் தான் கிடைக்கிது. ஏன் 1ஆம் நம்பர் கிடைக்கிது, ஒய் அப்படின்னா 1ஆம் நம்பருக்கான ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கான சான்ஸ். ஏன் 9ஆம் நம்பர் வருது அப்படின்னா, 6க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்கு. 6க்கு அதே மாதிரி தான் 6க்கு 1ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி 6உடைய பவர் 9ஆம் நம்பர் இல்லையா, 6உடைய பவர் 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6க்கு 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் சரிங்களா. அந்த மாதிரி செட் ஆனால் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏ போர்டில். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. 0 ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. ஏன் 0 வருதுங்க, அந்த இடத்துல 0க்கான வாய்ப்புகள் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 3க்கு 0ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை கணக்கு பண்ணி தான் 3க்கு 0ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு 0 கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக 3 நம்பருக்கு 0 மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது தான் என்னோட கணக்கு. உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் என்ன கணக்கில் வருது அப்படின்னா, எனக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 3க்கு 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வருது. அதனால தான் இந்த 2 நம்பரே கொடுக்குறோம். அதாவது நம்ம 3க்கு 0 3க்கு 5ங்கிற இந்த 2 நம்பருமே பி போர்டுக்கான வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு எது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள்.
இப்போ நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதை கொண்டு வருவோம், இல்லைன்னா கொண்டு வர மாட்டோம். அதோடைய உதாரணம் தான் இப்போ வந்து 6ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் தான் வரணும், அதே மாதிரி சி போர்டில் தான் வரணும். எக்ஸாக்டாக நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா கணக்கு சுத்தமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து 0க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதாவது ஒரு 9 நம்பருக்கு ஒரு 0வும் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஒரு 0க்கு 6 நம்பர் கொடுத்துருக்கோம், ஒரு 9 நம்பருக்கு ஒரு 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம கணக்கு எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு எந்த ட்ராவும் கொஞ்சம் பிரித்து பார்க்க முடியாத ஒரு நம்பரை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சூப்பராக இப்போ வின்னிங் எடுத்து கொடுக்கும், அதில் மாற்றமே இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு இன்னொரு நம்பரு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள், 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது. 8ஆம் நம்பர் இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட. ஏன்னா நமக்கு 5க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியும். 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட 8க்கு 5 அப்படிங்கிற நம்பர், நம்ம 5க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது 108ன்னு வரலாம், அப்படின்னா 952 4 அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் வரலாம். இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஆல் போர்டு என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் 0 8ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. பாருங்கள், இதுக்குள்ளே ஏதாவது உங்கள் கணக்கு வருதா அப்படின்னு பாருங்கள், இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. அதே மாதிரி நமக்கு 8 மணி ஷோ நமக்கு எப்படிங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 மணி ஷோவில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் கிடச்சது பார்த்தீங்கன்னா 27 966 சரிங்களா. அதே மாதிரி 8 08 99 இதுதான் வந்து நமக்கு 8 மணி ஷோக்கு கிடச்சது. இந்த 8 மணி ஷோவில் நமக்கு என்ன மாதிரி மெத்தடில் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 0க்கு 8ங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எப்படி அங்கே 0க்கு 6 வந்துச்சோ அதே மாதிரி இங்கே 0க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 8ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள், வந்த இடத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான சான்ஸும் இதில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா. 8ஆம் நம்பர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டு ஏ போர்டில் வந்து 8ன்னு வருதா, அதே மாதிரி பி போர்டை பொறுத்து ஏ போர்டை வந்து நமக்கு இன்னொரு நம்பர் 5ஆம் நம்பர். ஏன்னா 0க்கு 5 0க்கு 8 இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மெத்தடில் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம், உங்களுக்கு மேட்ச் ஆகுது பேசிக்காக மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா. கணக்கு வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் வந்து 9 நம்பருக்கான சான்ஸ், 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரணும். அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இது மேட்ச் ஆகும் வரணும் அப்படிங்கிறது தான் கணக்காக இருக்குது. உங்களுக்கு அது கணக்கில் வந்துருச்சு அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா 8 அல்லது 5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம். இது மாதிரி வருதான்றதை பாருங்கள், அது அந்த மாதிரி வச்சுங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான ஃபேஸும் அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான ஃபேஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எதனால் அப்படி வருதுன்னா, இன்றைக்கி கிடச்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் 9 நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா. 9 நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. எப்படின்னா 6 9ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. 8ஆம் நம்பர் 9 நம்பர் 6ஆம் நம்பர் 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது எது 8 மணி ஷோவில் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க, இருந்தால் அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும். வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால தான் கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்க. இப்போ நம்ம கொடுத்தவங்களுக்கா நீங்கள் வைக்க வேண்டாம், உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்க. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்திங்கன்னா வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும், அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.